திரு ரமேஷ் சேதுராமன், ஆளுநர் இன்றைக்கு புறக்கணித்தது, அந்த உரையை முழுமையாக படிக்காமல் போனது, அல்லது நாட்டுப்பண் தேசிய கீதத்தை வாசிக்கலை, நான் சொல்லும்போது வாசிக்கலைன்னு சொன்னதுங்கிறது தொடர்ந்து தேசிய மைய நீரோட்டத்திலிருந்து தமிழ்நாட்டு அரசை அவங்க அந்நியப்படுத்துறதுக்கான ஒன்றா அப்படி ஒரு வெளிப்பாடை கொண்டு வர வேணுங்கிறதுக்காக செஞ்சது அப்படிங்கிறாரு சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன். இல்ல, பேசுறது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன்னாக்கா முதல் விஷயம், ஓகே, கவர்னர் அவருடைய பேசுறதுல கூட பாருங்க மேலோட்டமா பேசிட்டு போறாரு கவர்னர். அது எப்படின்னாக்கா சொல்றேன், இந்த ஒரு குரலை கோட் பண்ணிட்டு இது நல்லபடியாக நடக்கட்டும், எல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பேசுறாரு. அத சொல்லும் போது அதற்கு பதில் பேசுறது, இப்போ அங்க இருக்கக்கூடிய முதல்வரும் கடந்த முறை என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த மாண்பை, கவர்னருடைய மாண்பையே ரொம்ப குலைக்கும் விதமாக எப்படி எல்லாம் நடந்தது கடந்த முறைங்கிறத பார்த்தோம். அப்போ ஒரு பொய் பரப்பப்பட்டது. எல்லாரும் ஊடகத்துல கூட பல முறை கேட்கப்பட்ட கேள்வி, நான் ஊடகத்தை குறை சொல்லல, நான் சொல்றது கேட்கப்பட்ட கேள்வி, கவர்னர் அவமதிச்சுட்டாரா தேசிய கீதத்தை? அவர் காரிடார்ல நடக்கும்போது தேசிய கீதம் இசைக்கப்பட்டது, நின்று முழு மரியாதை கொடுத்துட்டு அப்புறம்தான் அவர் கார்ல ஏறி போனார் அப்படிங்கறத அப்புறம் நம்ம பார்த்தோம். இந்த முறை அவர் என்ன கேட்டிருக்காரு? சரிங்க, முதல்ல இசைங்க, அப்புறம் இசைங்க. இல்லைன்னாக்க நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்க சொல்லியிருக்கலாம், கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் பல முறை நம்ம கோரிக்கையா வச்சிருக்கேன்னு சொல்றாரு. சரி, எங்கேயும் அவர் தமிழ்தாய் வாழ்த்து ப்ரோக்ராம் பாடக்கூடாதுன்னு சொல்ல. ஏன்னா கவர்னரோட ப்ரோக்ராம் எல்லாத்துலயும் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. இதுல இருந்தே இப்படி ஒரு பொய், தமிழ்தாய் வாழ்த்தை பாடக்கூடாதுன்னு சொல்லப்படுவதாக ஒரு பொய் புரட்டை இங்கே என்ன கேக்குறாங்கன்னா, அது பொய்யாக சொல்லல. அவர் என்ன, இப்ப திரு சிந்தனை செல்வன் சொன்ன இடத்துல இருந்தே கேட்போமே, 2 இடத்துல தேசிய கீதமே பாடுறதுன்னா தமிழ்தாய் வாழ்த்தை எங்க பாடுறது? நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரபு இருக்கு. தமிழ்தாய் வாழ்த்து முடிவு நிறைவு பண்ணுவோம். ஒரு ப்ரோக்ராம்ல தமிழ்தாய் வாழ்த்தை பாடிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற நிகழ்ச்சி திரள்களை ஆரம்பிக்கிறோம்ங்கிறது மரபு. அது என்னங்க, 2 முறை தமிழ்தாய் வாழ்த்தும் பாடணுமா? பாடணும்னு தவறே கிடையாதுன்னு சொல்லுவேன் நான். வேணும்னா பாடுங்க, முடியும் போது பாடுங்க. நீங்க சொன்ன மாதிரி கடைசில ஒரு உதாரணம் ரமேஷ் சேதுராமன், அடேங்கப்பா. இல்ல ரமேஷ் சேதுராமன், ஒரு நிமிஷம் எழு சார், ஒரு நிமிஷம் வரேன். இல்ல உங்களை தான் நோக்கி ஒரு சிந்தனை செல்வன், நீங்க கேட்கறதுக்கு நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பதில் சொல்லிட்டு வந்துடுறேன், ஒரு 30 செகண்ட்ஸ். அடங்கப்பா, சிந்தனை செல்வன் பிரதர் ஒரு உதாரணம் கொடுத்தாரு பாருங்க. சினிமால பாத்துட்டு நாங்க இத தேசிய கீதம் பாடுறது கலைஞ்சு போயிடுவோம். என்ன ஒரு உதாரணம்? அதுக்கும் தமிழக அமைச்சரவைக்கோ நம்ம சட்டசபைக்கோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்கிறோமா? இது சரியான ஒரு உதாரணம். சரி, சொல்லுங்க, நீங்க கேட்கற இடைமறிக்கணும்ன்றீங்க, கேளுங்க, அதுக்கும் நான் பதில் சொல்றேன். இல்ல அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். அவர் சொன்னதுக்குள்ள நாங்க வரல. தமிழ்தாய் வாழ்த்தை பாடி தொடங்கி தேசிய கீதம் நாட்டுப்பண்ணில் முடிப்பதனால் என்ன குறை கண்டீர்கள் என்பதுதான் கேட்க வர்றது ஒன்று. 2வது விஷயம், ஒரு மரபு என்பது மிக முக்கியமானதாக நாம் கருதுகிறோம். இங்கே கஸ்டமரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஆல் தி திங்ஸ். இங்கே இந்தியா என்ற இந்த நாட்டில் கஸ்டமரிக்கு மரியாதை கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த கஸ்டமரியை ஒரு ஆளுநர் மீற வேண்டும் என்று கருதுவதின் நோக்கம் என்ன? சொல்லட்டும். புரிந்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக நேரம் எதுங்கிறதுனால நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களோட கருத்துக்களையும் வைக்கலாம். முக்கியமான விஷயம், கஸ்டமரி முக்கியமா கான்ஸ்டிடியூஷன் முக்கியமாங்கிற ஒரு கேள்வி அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, நீங்க ஆளுநர் உரையில என்னென்னலாம் இருக்கலாம்னு சொல்லியிருக்கு. உங்களுடைய வளர்ச்சி திட்டங்கள், உங்களுடைய சாதனைகள், இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா கொள்கை சார்ந்த மற்ற விஷயங்கள் தேவையில்லாமல், அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, நீங்க பல பாயிண்ட் நம்பர் 10, 12, 30 இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னாக்க, நீங்கள் சொல்லக்கூடியது ஓகே, இத வெள்ளம் வந்தது, அது உண்மையில கூட சரி, நாங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த வெள்ள விஷயங்கள் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, அதை கூட ஆளுநர் வாசிக்கலாம். அதுக்கு நீங்க இவ்வளவு பணம் கொடுக்கணும், அத வழங்கிட்டாரு சார். இல்ல இப்ப அவங்க என்ன क्वेश्चन ரைஸ் பண்றாங்கங்கிறது, ஆளுநர் உரைங்கிறது அரசு கொடுக்கிற அரசுடைய கொள்கை விளக்க சாதனை விளக்க உரைதான். ஆளுநருக்கென்று ஒரு தனி உரை அதுல இருக்காது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கக்கூடியது. இரண்டாவதாக,
ஆளுநர் ஒப்புதல் வழங்கிய உரைக்கு தான் இவங்க ஆளுநர் கொடுத்த டேட்ல சட்டமன்றத்தை கூட்டி அதற்கான ஆளுநர் உரையை அவர் வாயால அதை வாசிக்க வைக்கிறாங்க. கடந்த முறையும் இப்படித்தான் நடந்தது, சொல்லப்பட்டது, ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துட்டார். உண்மை அதுவா? இல்ல. இந்த வாட்டியும் அப்படிதான். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், இந்த வாட்டி வார்த்தைகளை தவறான ஒன்றை நெரேட்டிவ் பண்ணாதீங்க. இந்த வாட்டி இல்லங்க, திரும்பியும் ஒரு தவறான ஒரு நெரேட்டிவ் பண்ணாதீங்க. ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காமல் ஒன்று வாசிக்கப்படாது. அதனால நீங்க மீண்டும் மக்களுக்கு இது எல்லாரும் பார்த்துட்டு வாசிக்கிறத சொல்லலாம். ஆளுநர் ஒப்புதல் வர்றதுக்கே ஒப்புதல் கொடுக்கலன்றது தான் சொல்றேன், தப்புன்றேன். அந்த மாதிரி சொல்ல கூடாது இல்ல. கொடுக்காம எப்படி வருவார் அவரு? நீங்க வந்து ஒப்புதல் கொடுக்கப்பட்டதுன்னா அரசு தரப்புல இருந்து தெளிவுபடுத்திட்டு இந்த ஒப்புதல் கொடுத்தாச்சு, நீங்க எப்படி வாசிக்காம பண்ணீங்கன்னு சொல்லட்டும். இல்ல கொடுத்தாச்சு, கடந்த ஆண்டே கொடுத்தாச்சு, இந்த ஆண்டும் நாங்க கொடுக்கிறோம். இல்ல ஒரு நிமிஷம், இதுல இன்னொரு முக்கியமான விஷயம். அவைத்தலைவர் அப்படிங்கிறவர் வந்து அவைத்தலைவர் என்பவர் அரசியலுக்கு அப்பாற்பட்ட கொஞ்சம் ஆளுநர் எப்படி இருக்கலாங்க? இல்ல அவைத்தலைவர் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டுட்டீங்க. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இல்ல ஆளுநர் எப்படி இருக்கணும்னு அதையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லட்டும். இல்ல கரெக்ட், வரேன். ஆளுநர் பண்றது அரசியலா இல்லையாங்கிறது நான் சொல்றேன். இருங்க, அவைத்தலைவர் என்னன்னா ஆளுநர் என்ன சொன்னாரு, அதனாலதான் அந்த மாண்பை கருதி அவர் எப்படி பேசுகிறார், எதுவும் கிரிட்டிசிசம் வேற எதையும் சொல்லாமல் அவர் நான் படிக்கல இருந்தாலும் அவருக்கு அதுல டிசன்ட் நோட் இருந்தா அத அவர்கிட்ட ஒப்புதலுக்கு அனுப்பும் போதே சொல்லி இருக்கலாம்னா நீங்க அத கன்சிடர் பண்ணல. நீங்க வந்து அவர் வந்து பேசினார், இங்க வந்து ஏன் சட்டமன்றத்துல அந்த டிசன்ட் நோட் கொடுத்தார்? மேடம் ஒரு நிமிஷம், நான் என்ன கேள்வி கேட்கிறேன், ஒரே விஷயம் தான். இது அரசு தரப்புல இருந்து சொல்லட்டும், நாங்க அமிச்சோம், டிசன்ட் நோட் அவர் கொடுக்கல, அப்ரூவல் கொடுக்கல, எங்கன்னு சொல்லிருக்காங்களே. உங்களுக்கோ எனக்கோ இல்லன்னா சகோதரர் எழில் அவர்களோ இல்லன்னா வந்து சகோதரர் சிந்தனை அவர் ஒப்புதல் அளிக்காம முதல்ல சட்டமன்றத்துல ஆளுநர் உரையை எப்படி சார் கூட்ட முடியும்? சட்டமன்றம் கூட்டுவதற்கு ஒப்புதல்ங்கிறது வேற. நீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து இதை கொடுக்குறீங்க ஸ்பீச்னாக்க, அது அந்த இதுக்கு கொடுத்த ஒப்புதல் ஸ்பீச்சுக்கு ஒப்புதல் நீங்க எப்படி சொல்றீங்கன்னு திரும்ப அதை போட்டு குழப்ப வேண்டாம். சேதுராமன், யூ ஆர் அகைன் கன்ஃபியூசிங் தி பீப்புள். மக்கள் எல்லாம் குழப்பாதீங்க. ஆளுநர் உரை என்பது தெளிவுபடுத்துறேன், நல்லா கவனிங்க. இந்த இதுவை அச்சிடுவதற்கு முன்பாக ஒரு நோட் வரணும், அதில் கையொப்பமிட்டு வந்தால் மட்டும்தான் நோட் பிரிண்ட் ஆகும். நீங்கள் ஆளுநர் அரெஸ்ட்காக நடத்துகிற கூட்டன்றதுக்காகன்னு இல்லை, இந்த புக்கு பிரிண்ட் ஆகணும்னா அங்கேருந்து நோட்டில் சைன் ஆகி வந்தால் தான் பிரிண்ட் ஆகும், வெளியிடப்படும். அது ரொம்ப முக்கியம். ஆளுநரே அதை சொல்கிறாரு. அதாவது வந்து தேசிய கீதம் தொடர்பாக நான் சொன்னேன், ஆனா இது தொடர்பாக வந்து நான் அனுமதி அவரு எங்கேயுமே தரவுகள் எனக்கு ஒப்பல, அவர் மனசுக்கு ஒத்துக்கல அப்படின்லாம் அவர் சொல்லலாம். ஆனா அவர் நான் இந்த உரைக்கு ஒப்புதல் தரலன்னு சொல்லவே இல்லை. அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, இதை நான் வாசிப்பது எனக்கு மனசுக்குள்ள ஒத்து வரல, என் கான்சியஸ் இஸ் நாட் அலோவிங் அப்படின்றாருன்னா, நான் என்ன கேட்கிறேன், நீங்க சொன்ன அந்த 10வது பக்கத்தில் வெள்ள நிவாரண நிதியை உடனடியாக ஒன்றிய அரசு நிதி வழங்கும் என்று நம்புகிறோம் என்று சொல்ற வந்து தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக, தமிழ்நாட்டு அரசின் சார்பாக வாசிப்பதில் மத்திய அரசு வலியுறுத்துறதையே ஏன் அவர் நிராகரிக்கிறாருங்கிறத கேக்குறாரு. ஏன் அவர் வலியுறுத்த வேண்டாங்க? அதுக்கு தாங்க நீங்க இதே கூட்டுறீங்க. கான்ஸ்டிடியூஷன்ல எடுங்க. அவர் வந்து செயல் தலைவர் போஸ்ட் வரல, பாஜகவோட செயல் தலைவர் போஸ்ட் வரல. அவர் என்ன வந்திருக்காருன்னா கான்ஸ்டிடியூஷன்ல எடு. எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க எப்போதும் சொல்லிட்டு தான் சார் இருக்காங்க. இல்ல அவங்க சொல்றாங்க சொல்லலங்கிறது இல்ல சார், அவங்க சொல்றாங்க சொல்லலன்னு இல்ல சார். கான்ஸ்டிடியூஷன் ஹெட் அப்படிங்கிற முறையில ஆளுநர் இந்த உரையை அங்கு முழுவதுமாக வாசித்திருக்கணும்னு சொல்றீங்களா, வாசிக்காம அவர் போகலாம்னு சொல்றீங்களா? அதை சொல்லுங்க சார். நான் திரும்பவும் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இப்ப சொன்னதுல உதாரணங்களுக்கு நான் சொன்னது, எங்கெங்கெல்லாம் அந்தந்த பாயிண்ட் சொன்னாங்களோ நாங்கள் நன்றாக செய்தோம், வெள்ளத்தை இது பண்ணோம், இதுக்கு மீட்பு பேரிடர் அடுத்த கட்டமாக மத்திய அரசிடம் கோரப்பட்டுள்ளது சொன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனா அதுல 10வது பாயிண்ட் படிச்சாரு, அதே 12வதையும் நம்ம படிச்சு பார்த்தா தெரியும். வரிசையாக இப்படி ஒண்ணுன்னா நம்ம சொல்லிக்கூட மட்டும்தான் சொல்லி ஆகணும். இது தமிழ்நாட்டு அரசோட நிலைப்பாடுங்க சார். ஆளுநர் இஸ் நாட் எ எலெக்டட் பர்சன் சார். ஆளுநருக்கு என்று தனி அரசாங்கம் இல்லை.
கூட்டியோ ஆளுநர் அவர்கள் அவங்க அவையை கூட்டி நீங்க அதை சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. ஒரு நிமிஷம் இதுவரைக்கும் ஆளுநர் அரசு என்ன எழுதி கொடுக்கிறதோ அதை தான் படித்திருக்கிறார். அவருக்கு அதுல கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர் இந்த அரசு சிஏஏ எதிர்த்துட்டு அங்க அப்படி கொடுத்திருந்தா நீங்க கேள்வி கேட்கலாம். இந்த சிஏஏ ஆதரிச்சுட்டு இங்க அப்படி கொடுத்திருந்தா நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனால் அவர் வாசிக்கிறது தானே மரபு. மேடம், நான் திரும்பவும் சொல்லக்கூடியது மரபு எப்போது மீறப்படுகிறது? ஒரு தரப்பிலிருந்து மீறப்பட்டால் மறுபடியும் மீறுகிறது. ஆனால் அதுக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. அவைத்தலைவரை பத்தி நான் சொன்னேன். அவைத்தலைவர் ஒருத்தரை பேசிட்டு தானே தன்னுடைய ஸ்பீச்சை எக்ஸ்பென்ஸ் பண்ணிக்கிறதுங்கிறது இது எந்த மாதிரியானதுன்னு உங்களுக்கே தெரியும். அதுல ஆல்வேஸ் இது எல்லா இடத்துலயும் எல்லா மன்றங்களிலும் நடக்கும் சார். ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது சாவர்கர் பத்தி சொன்னார். எங்கேயுமே அவரோட ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல இல்ல, சரி சாவர்கர் விட்டுடுவோம். நீங்க கோட்ஸே அப்படின்னு அவைத்தலைவர் சொல்றாருன்னா அப்போ அதுல என்ன மக்கள் பார்வையில என்ன தெரியும்? இது ஏதோ உள்நோக்கத்துல எதனால சார், நம்ம ஒரு விவாதத்தை நடத்துறோம். நமக்கும் சில புரோட்டோகால்ஸ் இருக்கு. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதுனாலதான் அந்த சம்பவத்தை நான் குறிப்பிடாம நான் கேட்டேன். ஊடகங்கள் விவாதிக்கவே கூடாதுங்கிற அடிப்படையில அந்த புரோட்டோகாலை நான் ஃபாலோ பண்ணி கேட்டேன். நீங்க திரும்ப அதை நீங்க திரும்ப அந்த புரோட்டோகால் எடுப்பீங்கன்னா நான் அதையும் ஒரு கேள்வி கேட்டேன். மீண்டும் அதை எக்ஸ்பென்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை ஆளுநர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு இருக்கிறாரேன்னு ஒரு கேள்வியை நான் எழிலரசனை நோக்கி முன்வைத்தேன். சகோதரர் ஒரு நிமிஷம், நான் கேட்பது, நான் ஒரு சாமானியனாக நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நான் இதுல எதுவும் வேற எதுவும் சொல்லல. நான் கேட்பது, இன்னைக்கு நீங்க நாங்க எல்லாம் அவை குறிப்பில இருந்து நீக்கிட்டோம்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த அவை குறிப்பில இருந்து நீக்கினத சாமானியர்களின் பார்வைக்கு இந்த சமூக ஊடகமும் இல்லைன்னா நம்ம இந்த வலைதளங்களும் கொண்டு போய் சேர்த்திருக்கா இல்லையா? இன்னைக்கு அது ஒரு விவாத பொருளா ஆயிருக்கா இல்லையா? கடந்த காலங்கள்ல பிரஸ்ல வரும். இப்ப நம்ம கடந்த காலங்கள்ல வெறும் நியூஸ் பேப்பர் அப்படின்னா நம்ம சொல்லுவோம். டிவினாலும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஒரு நிமிஷம், இப்போ இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு நான் எக்ஸ்பென்ஸ் பண்றேன். வருங்காலங்கள்ல நீங்க அவை குறிப்புகளை தான் நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த அவை குறிப்புகள்ல இருக்கலன்னு சொல்லிடலாம். ஆனா சாமானியர்களுடைய ஒவ்வொரு கையிலும் இன்னைக்கு இந்த இது உலா கொண்டிருக்கிறதுங்கிறது தான் பிரச்சனை. அதை தவிர்க்க முடியாது சார். சோஷியல் மீடியா ஏராவுல அதெல்லாம் பிரச்சனை. சோஷியல் மீடியாவுல சார் நீங்க சொல்ல வரது என்னன்னா சோஷியல் மீடியா சார், நான் क्वेश्चन சொல்றேன். நீங்க ஒரு நிமிஷம் மட்டும் தான் சார் சொல்றீங்க. நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோனே சோஷியல் மீடியா அப்படிங்கிறதுல சார் சோஷியல் மீடியா சார் ரொம்ப சிம்பிள் சார். என் क्वेश्चन சோஷியல் மீடியாவும் சட்டமன்றத்துடைய புரோட்டோகாலும் ஒண்ணா சார்? நான் எப்படி பதில் சொல்றது சார்? அதான் சார் क्वेश्चन. சோஷியல் மீடியாவும் சட்டமன்றத்துடைய புரோட்டோகாலும் கான்ஸ்டிடியூஷனும் ஒண்ணா சார்? ஓகே, கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல தெளிவா சொல்லியிருக்கு. நீங்கள் உங்கள் சாதனைகள்ல இருந்து என்னென்னலாம் இருக்கலாம்ங்கிறதையும் தெளிவா சொல்லப்பட்டிருக்குங்கிறது ஒரே பாயிண்ட். அதுல என்னென்ன மீறல்கள் இருக்குன்னு படிச்சு பார்த்தாலே தெரிய போகுது. அவ்வளவுதான். அதை விட்டு சொல்லக்கூடாது, படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதானே சார்? நீங்க குறுக்கிட விரும்புனீங்க, ரொம்ப சுருக்கமா. ஒரு நிமிஷங்க, ஒரே ஒரு நிமிஷம் அண்ணா ரமேஷ் அண்ணா. ஒண்ணுல நீங்க என்ன சொல்லும்போது இந்த திரைப்படம் தொடர்பான ஒரு விஷயத்த சொன்னீங்க. பள்ளிக்கூட நிகழ்ச்சிகளில் அந்த காலை நேர இறை வழிபாடு நடக்கும். அதில் தமிழ்த்தாய் வாழ்த்தில் தொடங்கி நிறைவாக நம்ம நாட்டுப்பண்ணை பாடுவோம். நாட்டுப்பண்ணை பாடின பிறகு மாணவர்கள் அவங்க வகுப்புக்கு போயிடுவாங்க. இப்படி இன்றைக்கி நம்ம நடத்துகிற சட்டமன்ற உறுப்பினர் நடத்துகிற ஆய்வுக் கூட்டங்கள் அது இதுன்னு எல்லாவற்றிலும் இது நடக்குது. நான் எதை சொல்ல வந்தேன்னா, கேளிக்கைக்காக போகிற இடத்தில் கூட தமிழர்கள் தேச உணர்வுக்கு சளைத்தவர்கள் அல்ல அப்படின்னு நேரத்தின் அருமை கருதி அதை மட்டும் நான் சொன்னேன். அது ஏதோ திரைப்படம் அது அப்படின்னு நம்ம மலினப்படுத்த வேண்டாம். பள்ளிக்கூடத்தில் தொடங்கி எல்லா இடங்களிலும் தமிழர்கள் தங்களது நாட்டுப்பண்ணை பாடுகிற போது இசைக்கிற போது அதற்குரிய மரியாதை. ஆனா இங்க விவாதம் எது ஆகுது சார்? நீங்க சொல்றீங்க இங்க தேச உணர்வு இருக்கு, தமிழர்கள் மட்டும் இல்ல எல்லாருமே அப்படின்றீங்க. ஆனால் இங்க விவாதம் எது ஆகுது? தேசப்பற்று இல்லங்கிறது தான் விவாதம் ஆகுது. இன்னைக்கு என்ன தேவை? இன்னைக்கு நாம எதை பற்றி விவாதிக்க வேண்டும்? இல்ல, அது அரசியலாக்கப்படும் போது அதை நாங்க வீம்புக்குனே நாங்க அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அப்பதான் அரசியல்
அதை யார் அரசியல் செய்தது? விவாதமாகுது. அந்த உரை வாசிக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு இந்த ஏன் அந்த உரை நான் முதல்ல அதுக்கு தான் அந்த கேள்வியை வச்சேன். உரை வாசிக்கிற விதம் குறித்து தான் போன வருஷமும் விவாதம் நடந்துச்சு, இந்த வருஷமும் விவாதம் நடக்குது. அந்த உரைக்கு உள்ளே என்ன இருக்கிறதுன்னு விவாதம் தானே மக்களுக்கு தேவை அப்படின்றது. அது கூட அவர் நீங்க அப்படி சொல்லாதீங்கன்னாரு அவர். அந்த உரையை தான் தயவு செஞ்சு மக்கள் ஒவ்வொரு ஏன்னா வந்து படிச்சு பார்க்கணுங்கிறதுக்கு தான் அந்த 2-3 எக்ஸாம்பிள் சொன்னேன். அது ஃபுல்லாவே படிச்சு பார்த்தாலே மக்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறோம். நான் திரும்பவும் சொன்னேன், இந்த 10வது குறித்து அதில் என்ன இருக்கிறதோ அதை அவர் வாசிக்கணுமா வேண்டாமா அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல சிஏ தமிழ்நாட்டுல என்னங்க நீங்க இப்படி சொல்ல முடியும்? நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது தமிழ்நாடு சப்ஜெக்ட். அது சிஏ நீங்க சொல்லுங்க. தமிழ்நாடு சப்ஜெக்ட். ஆளுநர் உரை வந்து என்னன்னு சார் பேசுறது? அப்ப இல்ல ஆளுநர் என்னதான் பேசுறதுன்னா இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பத்தி போடுவீங்க. இல்லன்னா நம்ம இறையாண்மைக்கு எதிரான ஒரு விஷயத்தை கூட போட்டாங்கன்னா சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க சார். எதுவுமே கிடையாதுங்க. இல்ல நான் ஒரே ஒரு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ற அதுதான் இறையாண்மை ஆஃப் தி அதாவது சாவரின் ஆஃப் தி ஸ்டேட். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா கூட்டாட்சி தத்துவத்தை நீங்க தான் சிதைக்கிறீங்க. இந்த மாநிலத்திற்கான உரிமைகள் நீட் தேர்வு நீங்க கொண்டு வந்துட்டீங்க. இல்லங்க நீட் தேர்வு நீங்க கொண்டு வந்துட்டீங்க. எங்களுக்கு வேண்டாம் சட்டமன்ற நீங்க கொடுக்க கூடாது. சிட்டிசன்ஷிப் கொடுக்க கூடாது. அரசியலமைப்பு சட்டம் சார் ரமேஷ் சேதுராமன் சார் அரசியலமைப்பு சட்டம் வழங்கி சட்டமன்றத்துல தீர்மானமே நிறைவேற்றி இருக்காங்க சார். அனுமதிக்குது சார் அரசியலமைப்பு சட்டம். அனுமதி ஏங்க எதுங்க? நீங்க வந்து எல்லாமே வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். அதே மாதிரி வந்து 2 பேருக்கும் வந்து காமன் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட்ஸ். இந்திரகுமார் நீங்க எங்கங்க இப்ப முதல் கேள்வி என்னன்னா சிஏஏ தமிழ்நாட்டுல யாருக்கு அதனால உங்களுக்கு இதுன்னு சொல்லுங்க. நீங்க முதல்ல யாருக்கு இதனால பாதிப்பு? அந்த விவாதம் நிறைய பேசியாச்சு சார். இன்னைக்கு வந்து அது வாசித்திருக்க வேண்டுமா வேண்டாமாங்கிறது தான் நீங்க நம்பரா சொன்னீங்க. அந்த நம்பர்ல இதுதான் இருக்கு. இது அவர் வாசிக்கணுமா வேணாமா? ஏன்னா மக்கள் கிட்ட வந்து நீங்க 9வது பாயிண்ட் 10வது பாயிண்ட்னா மக்கள் போய் எல்லாருக்கும் அந்த புக்கு கிடைக்கிறது இல்ல. அவங்க வேற ஏதோ வந்து தகாததா கொடுத்திருப்பாங்க போல. அதனாலதான் அவர் படிக்கலன்னு நினைச்சிட கூடாதுல்ல. அதனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கடமை தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா அரசியல் விவாதத்தை பார்க்கும் ஒவ்வொரு சாமானியரும் இத வந்து படிச்சு புரிஞ்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கனாலே நம்முடைய விவாதங்கள் சுலபமாயிடும். அவங்களே அவங்க கேட்கிற கேள்வி இன்னும் பெட்டரா இருக்கும்னு யோசிக்கிறேன். மக்களே புரிஞ்சுப்பாங்க.